மகனின் திருமணத்திற்கு எதிர்ப்பு. கொலை செய்தாவது திருமணத்தை நிறுத்த நினைத்த தந்தை. விருப்பம் இல்லாத திருமணத்தை ஏற்பாடு செய்த அக்காவையே கழுத்தறுத்த தம்பியின் பரபரப்பு வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் பவானி காவல் நிலையத்தில் முதியவர் ஒருவர் கைப்பையோடு சரணடைந்தார். அந்த பையில் இரத்தக்கரையோடு இருந்து கத்தியை எடுத்து காட்டி தான் சரணடைய வந்திருப்பதாக கூறியதால் ஒட்டுமொத்த காவல் நிலையமே பரபரப்பானது. சரணடைய வந்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் தனது அக்காவின் கழுத்தை அறுத்துவிட்டு வந்துள்ளதாகவும் தற்போது தன்னுடைய அக்கா இறந்திருப்பார் என்றும் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தார். இதற்கான காரணத்தை போலீசார் விசாரித்த போதுதான் அந்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஈரோடு மாவட்டம் சன்னியாசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான கண்மணி. இவருக்கு திருமணமாகி ரேவதி என்ற மனைவியும் மகன் மற்றும் மகள் உள்ளனர். கண்மணி பெரிய வாய்க்கால் மேடு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். மகளுக்கு திருமணமான நிலையில் மகன் சிவராஜுக்கு திருமண வரன் பார்த்து வந்துள்ளார். இதற்காக கண்மணியின் பெரியம்மாள் மகளான வரதநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி சிவராஜுக்கு பெண் பார்த்து வந்துள்ளார். அப்போது கண்மணியின் அக்காவான ஈஸ்வரி அவரது மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கும் புளியம்பட்டி பகுதியிலேயே அவர்களின் உறவினர் பெண் ஒருவரை சிவராஜுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இந்த திருமணம் வரும் 6ஆம் தேதி நடைபெற இருந்தது. ஆனால் இந்த திருமணத்தில் கண்மணிக்கு துளி அளவு கூட விருப்பமில்லாமல் இருந்துள்ளது. இது குறித்து தனது அக்காவான ஈஸ்வரியிடம் கண்மணி பேச்சுவாக்கில் கூறியுள்ளார். ஆனால் ஈஸ்வரி அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. எனினும் அக்கா மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்ததால் கண்மணியால் கண்டிப்புடன் கூற முடியவில்லை என்றும் தெரிகிறது. மகனின் திருமணத்திற்கு விருப்பம் இல்லாததால் கடும் மன உளைச்சலில் கண்மணி இருந்துள்ளார். எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என பல்வேறு கோணங்களில் சிந்தித்துள்ளார். இந்த நிலையில் கண்மணிக்கு விபரீத யோசனை வந்துள்ளது. திருமண தேதி நெருங்க தனது அக்கா மீது கண்மணிக்கு கோபம் அதிகமாகி உள்ளது. எனவே அவரை தீர்த்து கட்டிவிட்டால் திருமணம் நின்றுவிடும் என நினைத்துள்ளார் கண்மணி. இதற்காக 2ஆம் தேதி காலை தனது வீட்டிலிருந்து கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு நேராக வரதநல்லூரில் உள்ள தனது அக்கா ஈஸ்வரி வீட்டிற்கு சென்றுள்ளார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு மாலை தனக்கு டீ ஒன்று போட்டுக் கொடுக்க கூறியுள்ளார். அப்போது ஈஸ்வரி டீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு திரும்பிச் செல்லும் போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஈஸ்வரியின் கழுத்தில் 3 முறை அறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரத்த வெள்ளத்தில் ஈஸ்வரி சரிந்து விழுந்துள்ளார். அக்கா ஈஸ்வரியின் கழுத்தை அறுத்தபோது அக்காவின் 5 வயது பேத்தியின் கை மீதும் கத்திப்பட்டதால் லேசான கீறல் ஏற்பட்டுள்ளது. இதன் பின் அக்காவின் கழுத்தை அறுத்த கத்தியோடு காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் கண்மணி. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்று பார்த்தபோது அங்கு இரத்த வெள்ளத்தில் வீட்டில் கிடந்த ஈஸ்வரியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பவானி அரசு மருத்துவமனையில் சேர்த்தது தெரிய வந்தது. அங்கு அவருக்கு முதலுதவி செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பெற்றுள்ளார். ஆனால் அங்கு அவரது உடல்நிலை மோசமடையவே சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து கண்மணி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே நாளை மறுநாள் நடைபெற இருந்த கண்மணியின் மகன் சிவராஜ் திருமணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தன்னை கலந்து ஆலோசிக்காமல் தனது மகனுக்கு ஏற்பாடு செய்த திருமணத்தில் துளியும் விருப்பமில்லாததால் தனது அக்காவை கொலை செய்ய முயன்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பவானி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.